ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கப்புறம் வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னும்போது பிரதமர் மோடிக்கு அது அழைப்பு இல்லை. முதல் பாயிண்ட்டு. நம்ம இந்தியா சார்பில் போய் கலந்து கொண்டவர் அமைச்சர் ஜெய்சங்கர் தான். சரி, ஓகே, அதை நம்ம விட்டுடலாம். நீங்கள் சொன்னீங்க இந்தியர்களை இல்லீகல் இமிக்ரண்ட் சொல்லக்கூடிய வந்தேரிகளாக வந்தவர்களை, அப்படி தான் அவர் சொன்னார். இல்லீகல் இமிக்ரண்ட் அவர்களை நாடு கடத்துவேன்னு சொன்னார். சரி, அதெல்லாம் ஒரு நாட்டுடைய உரிமை தான். ஒரு நாட்டுக்கு யார் உள்ளே வந்தாலும் அவர்கள் நாடு கடத்த வேண்டும். ஆனால் நீ சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்டவர்களை கையையும் காலையும் விலங்கிட்டு கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு விலங்கை போல, ஒரு விலங்கை கொண்டு வந்து போல் கொண்டு வந்துட்டாங்க. 14 மணி நேரம் நின்றுக்கிட்டே வந்தாங்க, ரெஸ்ட் ரூம் போக முடியாமல். நீ இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது? நாம் நேச நாடாக தான் இருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் ரஷ்யாவோடு தான் நேச நாடாக இருந்தோம். சோவியத் யூனியனாக 1991 வரை நாம் ரஷ்யாவோடு நெருக்கமாக இருந்தோம். 91க்கு அப்புறம் மாறி இருக்கு. அது உடைந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சோம், அமெரிக்கா சார்புடைய அந்த முடிவை எடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் பிரதமராக 2014 பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் நெருக்கமான ஒரு சூழல் தான் பார்த்தோம் அமெரிக்காவை. கடந்த முறை கூட ஒரு ட்ரம்ப் ஜெயிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் செய்ததை பார்த்தோம். இதெல்லாம் வரலாற்றில் பார்க்கவே இல்லை. எந்த ஒரு இந்திய பிரதமரும் போய் அமெரிக்காவில் போய் இதெல்லாம் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டதில்லை அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை நம்ம இங்கே வர வச்சு நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்லி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அவ்வளவு செலவு பண்ணி பண்ணோம். இதெல்லாம் எதற்காக என்றால் ஒரு நெருக்கம் அமெரிக்காவோட இருக்கும். ஒரு பணக்கார நாடு, உலகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நட்பை வலுப்படுத்துறதுக்கு 29 ஜிடிபி, பெரும் பணக்காரன். நம்ம வேணும் தான், அந்த நட்பு வேணும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த உறவாக தான் இருக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நட்பு நாடாக இருக்கும்போதே இப்படி வந்து இந்தியர்களை குறைந்தபட்சம் கைவிலங்கு மட்டும் போட்டு அனுப்பிச்சிருக்கலாம்.